ஹாய் காய்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்னைக்கு வீட்டிலே ஓரியோ பிஸ்கெட்டும் டெய்ரி மில்க் வச்சு எப்படி கேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு 20 ரூபா டெய்ரி மில்க்கும் 10 ரூபா ஓரியோ பிஸ்கெட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பிஸ்கெட்டை கொஞ்சமாக இந்த மாதிரி உடச்சி போடுங்க. முழுசாக போட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே உடச்சி போட்டுருங்க. க்ரீம் போட வேண்டாம் இந்த சமயத்தில். இப்போ நல்லா அதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காசி ஆற வச்ச 1 டம்ளர் பால் வேணும். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரே தடவை ஃபுல்லாகவே நம்ம ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஊற்றுறேன் பாருங்கள். 1 டம்ளர் பால் போதுமானது. இப்போ நம்ம அந்த க்ரீமையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இரும்பு வானல் எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஸ்டாண்டு எடுத்துகிட்டு ஒரு தட்டு வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அதை ஹீட் பண்ணி விடுங்க, மூடி வச்சுட்டு. இப்போ நான் சின்னதாக இந்த மாதிரி கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். தடவிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் இந்த கிண்ணத்தில் மாற்றிடலாம். நீங்கள் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி ஊற்றக்கூடாது, இந்த அளவுக்கு ஊற்றணும். இப்போ நல்லா அதை என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே தரையில் நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் பபுள்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி தட்டிட்டு அப்புறமா நம்ம அந்த தட்டில் ஃபுல்லாக அழகாக நம்ம அதை அடுக்கி வச்சிடலாம். அடுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் நீங்கள் விடணும். இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்புனா, ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க டெய்ரி மில்கை நல்லா இந்த மாதிரி போட்டு ஒரு தடவை சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சுட தண்ணியில் ஒரு வானலில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு டெய்ரி மில்க்கு கிடச்சிடும். இப்போ 40 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் வெந்திருக்கான்னு ஒரு தடவை டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இதில் நட்ஸு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 2ஆக கட் பண்ணுறேன். பாருங்கள், உள்ளே நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் சிரப் மேலே அழகாக இந்த மாதிரி நம்ம தடவிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே இதை சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அதே மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே அதே மாதிரி நம்ம அந்த சாக்லேட்டை நம்ம அப்ளை பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். வீட்டிலே நம்ம சிம்பிளாக ஓரியோ பிஸ்கெட் கேக்கு ரெடி பண்ணியாச்சு. ஓகே வியூவர்ஸ், இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவன் இல்லாமல் நம்ம ஈஸியாக வீட்டிலே இதை செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள்ட்ட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.